வெல்கம் டு கற்றகற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டாப் 1000 ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல பார்ட் 13 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 12 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஹிஸ்டரி ஐஎன்எம் பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு, ஹிஸ்டரிக்கும் இருக்கு, பாலிட்டிக்கும் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, ஜியோகிராஃபி இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு கேள்வியா பார்த்தலாம். நம்ம சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்ல ஆன்சர் கீ தப்பா இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ முதல் கேள்வி, மராத்தியர்களின் கொரில்லா போர் முறைக்கு தலைவராக இருந்தவர். இதற்கு சரியான ஆப்ஷன் சி சிவாஜி. மராத்தியர்களின் கொரில்லா போர் முறைக்கு தலைவராக இருந்தவர் யாரு? சிவாஜி. அடுத்து இரண்டாவது கேள்வி, கொரில்லா போர் அதாவது மறைந்திருந்து தாக்குதல். கொரில்லா போர்னா என்னது? மறைந்திருந்து தாக்குதல். இந்த முறையை பின்பற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மராத்தியர்கள். கொரில்லா போர் மறைந்திருந்து தாக்குதல் முறையை பின்பற்றியோர் யாரு? மராத்தியர்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, சிவாஜியின் பாதுகாவலர் ஆசிரியர் குருவுமான, அதாவது சிவாஜியோட பாதுகாவலர் ஆசிரியர் குருவுமான தாதாஜி இயற்கை எய்திய ஆண்டு எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1649. அப்போ இதுல ஒரு விஷயம், ரெண்டு கேள்வி தெரிஞ்சுக்கலாம். சிவாஜியோட பாதுகாவலர் யாரு? தாதாஜி. இவரு எந்த ஆண்டு இயற்கை எழுதினாரு? 1649. அடுத்து நான்காவது கேள்வி, சிவாஜி பல கோட்டைகளை கைப்பற்றுவது முக்கிய உதவியாக இருந்த படைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மாவலி காலாப்படை. மாவலி காலாப்படை. சிவாஜி பல கோட்டைகளை கைப்பற்றுவதற்கு இந்த காலாப்படை தான் உதவியா இருந்திருக்கு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, பிஜப்பூரின் முக்கிய தளபதிகளின் ஒருவரான அப்சல் கானை சிவாஜி கொன்ற ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1659. பிஜப்பூரின் முக்கிய தளபதி யாரு? அப்சல் கானை சிவாஜி கொன்ற வருடம் 1659. அடுத்து ஆறாவது கேள்வி, சத்திரபதி என்பது எந்த மொழி சொல்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். சத்திரபதி சிவாஜி அப்படின்னு சேர்த்துதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப சத்திரபதி அப்படின்ற பட்டம் எந்த மொழியை சேர்ந்தது? சமஸ்கிருதத்தை சேர்ந்தது. அடுத்து ஏழாவது கேள்வி, சிவாஜி சூரத் நகரை இரண்டாவது முறையாக கொள்ளையடித்த ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1670. சிவாஜி சூரத் நகரை இரண்டாவது முறையாக கொள்ளையடித்த ஆண்டு 1670. அடுத்து எட்டாவது கேள்வி, சிவாஜி சத்திரபதி என்ற பட்டத்துடன் ரைக்கார் கோட்டையை மணிமுடி சூடிக்கொண்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1674. சிவாஜி சத்திரபதி அப்படின்றது ஒரு சமஸ்கிருத சொல். இந்த பட்டத்தை ரைக்கார் கோட்டையில் மணிமுடி சூடிக்கொண்ட ஆண்டு 1674. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா ஆன ஆண்டு. பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா ஆன ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1713. அடுத்து பத்தாவது கேள்வி, மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இதற்கு சரியான ஆப்ஷன் பி பேஷ்வா. மராத்தியோட பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பேஷ்வான்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி, சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி கவி கலாஷ். அதாவது சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கை ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யாரு? கவி கலாஷ். அடுத்து 12வது கேள்வி, சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆப்ஷன் சி காலாப்படை. அடுத்து 13வது கேள்வி, குஜராத் மற்றும் மாளவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவருக்கு எதிரான போரை அறிவித்தவர் யார்? இதுக்கு சரியான ஆப்ஷன் டி பாஜிராவ். குஜராத் மற்றும் மாளவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவருக்கு எதிராக போரை அறிவித்தவர் யார்? பாஜிராவ். அடுத்து 14வது கேள்வி, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஹரிதாசர்.
ஹரிதாசர் என்ன சொல்லியிருக்காரு? இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பேர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள்னு சொன்னவர் யாரு? ஹரிதாசர். அடுத்து 15வது கேள்வி, நம்மாழ்வார் டேஷ் பக்திகளை கொண்ட திருவாய்மொழி என்னும் நூலை இயற்றியதால் புகழ் பெற்றார். ஆப்ஷன் பி 1102. நம்மாழ்வார் 1102 பாடல்களை பக்திகளை கொண்ட திருவாய்மொழி என்னும் நூலை இயற்றியதில் புகழ் பெற்றார். அடுத்து 16வது கேள்வி, நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்ற பெயரில் தொகுத்தவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி நாதமுனி. நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் தொகுத்தவர் யார்? நாதமுனி. அடுத்து 17வது கேள்வி, கோவில் நகரமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் துளசி தோட்டத்தில் ஆண்டாளை கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டவர் யார்? ஆப்ஷன் டி பெரியாழ்வார். கோவில் நகரமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் துளசி தோட்டத்தில் ஆண்டாளை கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டவர் பெரியாழ்வார். அடுத்து 18வது கேள்வி, சைவ புனித நூலான திருமறையின் அடிப்படையாக உள்ள நாயன்மார்களின் அனைத்து பாடல்களை தொகுத்தவர்? ஆப்ஷன் சி நம்பி ஆண்டார் நம்பி. சைவ புனித நூலான திருமுறையின் அடிப்படையாக உள்ள நாயன்மார்களின் அனைத்து பாடல்களையும் தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி. அடுத்து 19வது கேள்வி, 19வது கேள்வி, வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலான ஆதிசங்கரர் எழுதிய உரை சாலச் சிறந்ததாக உள்ளது. இதற்கு சரியான ஆப்ஷன் சி பிரம்மசூத்திரம். வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலான பிரம்மசூத்திரம் ஆதிசங்கர் எழுதிய உரை சால சிறந்தது. அடுத்து 20வது கேள்வி, புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய டேஷில் வடகலை வைணவம் செழித்தோங்கியது எங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம். புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய வடகலை வைணவம் செலுத்தோங்கியது காஞ்சிபுரம். அதே தென்கலை வைணவம் எங்க மையமா கொண்டு செயல்பட்டிருக்கு? ஆப்ஷன் பி திருவரங்கம். அப்போ வடகலைனா காஞ்சிபுரம், தென்கலை வைணவம்னா திருவரங்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி, யார் காலத்தில் கோவில் கட்டிடக்கலை குடைவரை கோயில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் என்னும் மாற்றத்திற்கு உள்ளானது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி பல்லவர்கள். பல்லவர்களோட காலத்துல கோவில் கட்டிடக்கலை குடைவரை கோயில் அப்படின்றதுல இருந்து கட்டுமான கோவிலா மாறி இருக்கு. அடுத்து 23வது கேள்வி, ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி 2ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுவர் 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்து 24வது கேள்வி, மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோயில். இப்போ மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் மண்டகப்பட்டு உள்ள குடைவரை கோயில். அடுத்து 25வது கேள்வி, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள் உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 1984. மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள் உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1984. அடுத்து 26வது கேள்வி, சுமார் எத்தனை ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது? ஆப்ஷன் சி 250 வருடம். 250 வருஷம் கங்கை கொண்ட சோழமே சோழர்களோட தலைநகரமா இருந்திருக்கு. அடுத்து 27வது கேள்வி, வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2ஆம் நந்திவர்மன். வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 28வது கேள்வி, தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ கடற்கரை கோவில். தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் கடற்கரை கோவில். அடுத்து 29வது கேள்வி, உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்கள் உள்ளது என சொல்லப்படும் கோவில் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி ராமேஸ்வர கோவில். ராமேஸ்வரத்துலதான் உலகிலேயே மிக நீளமான பிரகாரங்கள் இருக்கு. அடுத்து 30வது கேள்வி, கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள தாராசுரத்தில் ஐரேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் 2ஆம் ராஜராஜன். 2ஆம் ராஜராஜன். அடுத்து 31வது கேள்வி, 13ஆம் நூற்றாண்டில்
சேர்ந்த பிள்ளையார்பட்டியில் குடைவரை கோயில் எந்த கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் பி பிற்கால பாண்டியர்கள். அடுத்து 32வது கேள்வி. டேஷ் மாவட்டத்தில் உள்ள சித்தனவாசல் நிலத்திலிருந்து 70 மீட்டர் உயரமுடைய பெரும் பாறை ஒன்றில் அமைந்துள்ளது. இதற்கு சரியான ஆப்ஷன் பி புதுக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தனவாசல் நிலத்திலிருந்து 70 மீட்டர் உயரமுடைய பெரும் பாறை ஒன்றில் அமைந்துள்ளது. அடுத்து 33வது கேள்வி. சித்தனவாசல் குகை எந்த ஆண்டு மத்திய அரசின் தொல்லியல் துறை இதை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1958. சித்தனவாசல் குகை அதை மத்திய அரசின் தொல்லியல் துறை அதோட பாதுகாப்பு கீழே கொண்டு வந்த வருஷம் 1958. அடுத்து 34வது கேள்வி. டேஷ் ஆட்சி காலத்தில் சமண சமயம் செலுத்தோங்கியது? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பல்லவர்கள். பல்லவர்களோட ஆட்சி காலத்துல தான் சமண சமயம் செலுத்தோங்கியது இருக்கு. அடுத்து 35வது கேள்வி. புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூல்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஜாதகங்கள். புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூல் ஜாதகங்கள். அடுத்து 36. பௌத்துவத்தின் மூலம் கோட்பாடுகளை கூறுவது? பௌத்துவத்தின் மூலம் கோட்பாடுகளை கூறுவது ஆப்ஷன் டி சுத்த பிடாகா. பௌத்துவத்தின் மூலம் கோட்பாடுகளை கூற சுத்த பிடாகா. அடுத்து 37வது கேள்வி. திருமலை சமணர் கோவில் எங்கு அமைந்துள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி திருவண்ணாமலை. திருமலை சமணர் கோவில் எங்க அமைஞ்சிருக்கோ திருவண்ணாமலை. அடுத்து 38வது கேள்வி. எந்த மாவட்டத்தில் தியாகனூர் கிராமத்தில் புத்தரின் சிற்பங்கள் கிடைத்துள்ளன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி சேலம். அப்போ சேலத்துல தியாகனூர் கிராமம் அப்படின்றதுல புத்தரோட சிற்பங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்து 39வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது கலர்பிறர்களால் ஆதரிக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி சமண மதம். கீழ்கண்டவற்றுள் எது கலர்பிறர்களால் ஆதரிக்கப்பட்டது? சமண மதம். அடுத்து 40வது கேள்வி. தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வேலூர். அப்ப தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்க பார்க்கலாம்? வேலூர்ல பார்க்கலாம். இதோட இந்த வீடியோல 40 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.